வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமில் மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் எப்படி சார்ட்டு படிக்கிறது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு முக்கியமான விஷயம், 5 நிமிஷத்தில் முழு ட்ரேடிங்கை கற்றுக்க முடியாது. பட் சார்ட்டை எப்படி பார்க்கும்போது முதல்ல என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் 5 ஸ்டெப்பு சார்ட் ட்ரேடிங் மெத்தடை நம்ம பார்க்கலாம். முதல்ல ட்ரெண்டை பாருங்கள். ஓகே, ட்ரெண்டு எப்படி போகுது, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். டவுன்வேர்டில் இருக்குதா, அப்வேர்டில் இருக்கா? ஓகே, ஸோ அப்போ ட்ரெண்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹையர் ஹை மற்றும் ஹையர் லோ உருவாயினால் அது ஓகே, ஹையர் ஹை. ஓகேங்களா, இது பாருங்கள், ஹையர் ஹை இந்த மாதிரி உருவானா இது அப்பர் ட்ரெண்ட். லோயர் லோவுக்கு போச்சுன்னா அது ஓகே லோயர் லோவாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் டவுன் ட்ரெண்ட். ஸோ ப்ரைஸ் ஒரே இந்த சைட்லேயே போச்சுன்னா இது ரேஞ்சு. ஓகேங்களா, இந்த ரேஞ்சிலே போச்சுன்னா இது சைட்வேஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை குறிச்சிங்க. இப்போ சைட்லேயே போகுது, இதனுடைய ரெசிஸ்டன்ஸு இங்கே வந்தாலாம் வெளியே வருது, இதே தான் ஓகே சப்போர்ட். இங்கே வந்தோடனே போகுது. அப்போ இது இப்படியே போயிட்டே இருக்குமா காலம் ஃபுல்லாக? கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜம்ப் பண்ணி டப்புனுங்க. இப்போ நம்ம ஓகே இந்த மாதிரி சார்ட்டை நம்ம பார்க்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை. அப்புறம் கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். பாடி பெருசாக இருக்குதா, உடனே போய் செல் பண்ணிடக்கூடாது. ரெட் கலரில் இருந்தால் உடனே க்ரீன் கலரில் இருந்தால் பை பண்ணிடக்கூடாது. பை பண்ணிங்க ட்ராப். நான் ஏற்கனவே 10 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரிய கேண்டில் வந்தாலே அதுக்கு அகெயின்ஸ்டாக ரிவர்ஸில் தான் போகும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதை கவனித்து பண்ணணும். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்கள். ஓகே, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம், எப்போல்லாம் லாஸ் வந்தால் நம்ம தாங்க முடியும், எத்தனை லாட் எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் இதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. அவசரமாக என்ட்ரி எடுக்காதீங்க. ஒரு கேண்டிலை பார்த்த உடனே போய் செய்யாதீங்க. ஓகே, முடிவு பண்ணாதீங்க. ப்ராஃபிட் ஆசையில் அதிக ரிஸ்க் எடுத்து டக்குன்னு போய் டவுன்வேர்டில் இடத்துல போய் அன்னைக்கு வாங்காதீங்க. இந்த க்ரீனை பார்த்துட்டு டக்குன்னு போய் வாங்கினீங்கன்னா அது ரிவர்ஸ் அடிச்சு கீழே வந்துடும். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக காத்துருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, சார்ட்டை வேகமாக பார்க்கறது முக்கியம் கிடையாது, சரியான விஷயங்களை பார்க்கறது தான் முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதனால் நமக்கு சார்ட் உங்களுக்கு பல விதமாக நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் பழைய வீடியோலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, யூ டர்னில் போயிட்டு இங்கே வரும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா நீங்கள் வெளியே வந்துடணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும்போது நீங்கள் இங்கே வரும்போது ஓகே இப்படி போயிட்டு இப்படி வரும்போது மட்டும் இங்கே மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா தான் பிரேக் அவுட்டு, இல்லாட்டி இதுக்கு தான் போயின்னு இருக்கும் ட்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யூ டர்ன் வரும்போது நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். இங்கே எடுக்கிறதெல்லாம் கூடாது. ஓகேங்களா, ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். சார்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும், யார் டாமினேஷன் அதிகமாக இருக்குது, எந்த மாதிரி உங்களுடைய சார்ட் வியூவே நான் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ யார் ரொம்ப செல்லர்ஸாக பையர்ஸ் இருக்காங்களா, இல்லை எந்த இடத்துல வாங்கணும் எல்லாமே தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லியும் அனலைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அன்னைக்கு நம்ம உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்டாக்ஸ் நீங்கள் என்ன ரிவ்யூ பண்ணுறீங்க எல்லாம் அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் அந்த ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சு நம்ம மறுநாள் கூட ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் என்ட்ரி எங்கே எடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே இப்படி இருக்குது. ஓகே, இந்த இடம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், இங்கே ஒன்று எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். இங்கே சின்ன ப்ராஃபிட் வரும் பாருங்கள். இங்கே எடுத்திங்கன்னா பெருசாக போயிருக்கு பாருங்கள். ஸோ என்ட்ரி எடுக்கிறது க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள் சார்ட்டு. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு பல வீடியோலையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ சார்ட்டை நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது 5 என்ன சொல்கிறது உங்களால் ஈஸியாக
பண்ணிட முடியும். ஓகேங்களா? நிஃப்டி ஆகட்டும், இல்லாட்டி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் ப்ரைஸு இல்லை ஸ்டாக்ஸ் ஆகட்டும், எதில் வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சேம் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? நீங்கள் வேறு இண்டிகேட்டர் எடுத்து வைக்கிறதோ இல்லாட்டி வேறு எதுனா வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, பாய்.